சிம்பிளான அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் கிரேவி. சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாலும், அத ஃபினிஷ் பண்ற வேல தான் இருக்கு. அதோட டேஸ்ட்டும், அரோமாவும். அது என்னங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வெந்நீர்ல உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து லேசா வேக வச்சு எடுத்த காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், பட்டாணி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தேங்காய், சோம்பு இதெல்லாம் அரைச்ச ஒரு பேஸ்ட்டையும் எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு நான் வெறும் சோம்பு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்க வேணும்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட ராஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி கூடவே எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். காரத்துக்கு தகுந்த மாதிரியான 2 ஸ்பூன் தனியா, 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர், இதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, இந்த காய்கறிலாம் நல்லா வேகிற அளவுக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுறணும். வெஜிடபிள்ஸ் அப்புறம் ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இங்கதான் நம்ம இந்த சீக்ரெட் மசாலாவை யூஸ் பண்ண போறோம். அது வேற ஒண்ணும் இல்ல, சப்ஜி மசாலா. இந்த சப்ஜி மசாலாவை 1/2 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு லேசா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தேங்காய், சோம்பு இதோட சேர்த்து மிக்ஸி ஜார்ல பேஸ்டா அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர்ல ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்டான அரோமால, ஏன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல கூட சொல்லலாம், இந்த வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆயிடும். இந்த கிரேவி சப்பாத்திக்கும் சரி, தோசைக்கும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சப்ஜி மசாலா நிறைய பிராண்ட்ல ஸ்டோர்லயே கூட கிடைக்குது. இல்லைன்னா நம்ம வீட்லயே கூட இதை ரெடி பண்ணி ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சப்ஜி மசாலாவை வீட்லயே நம்ம எப்படி ரெடி பண்றது, அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.